ராஜம் கிருஷ்ணனின் கதைகள், சிறுகதைகள். அதில் தங்கம் அப்படிங்கிற கதையை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். தங்கம் அப்படிங்கிறவ ஒரு ஏழை பொண்ணு தான். அவள் பேர் தான் தங்கமே தவிர அவகிட்ட ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கிடையாது. ரதி ரம்ப அப்படின்னு ரொம்ப அவளை புகழலைன்னா கூட நல்லா இருப்பாள், அழகாக இருப்பாள். அவள் ஏழை குடும்பமாக இருந்தாலும் அவளுக்கு ஓவல்டின் ஹார்லிக்ஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. ஆனால் கூட அவள் ரொம்ப அழகாக தான் இருந்தாள். காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணுவாள், அவள் அம்மா அவளுக்கு நல்லா தலையை எண்ணெய் தடவி நல்லா பின்னி விட்டு அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுப்பா. ஒரு வெள்ளை கம்மல் போட்டிருப்பா, ஒரு சிவப்பு மூக்குத்தி, கழுத்தில் ஒரு பவள மாலை, நெளிஞ்சு போன 2 பித்தளை வளைய, இதை தான் அவள் போட்டிருப்பா. அவள் அம்மா ஒரு பின்னல் பின்னி விட்டான்னா அந்த தலைமுடி சிலும்ப கூட சிலும்பாது. அந்த அளவுக்கு அவ்வளவு அழகாக அவள் இருப்பாள். ஆனால் அவள் போட்டிருக்கிற பாவாடை தாவணி அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்கும். ரொம்ப கால் வரைக்கும், கணுக்கால் வரைக்கும் இறக்கமாக இருக்காது, கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவளுக்கு பண்ணையார் வீட்டில் இருந்து அவள் பேத்தி போட்டுக்கிற பழைய துணிகளை தான் இவளுக்கு கொடுப்பாங்க. இவளும் பரவாயில்ல அப்படின்னுட்டு அவள் போட்டுக்குவா. இதே மாதிரி தான் அப்படியே அவளோட தோற்றங்கள் இருந்தது. அவளோட தோற்றமும் அவளோட நடை உடை பாவனைகளும் இருந்தது. ஆனால் தங்கம் உருவத்தில் எப்படி இருந்தாலும் நல்ல வஞ்சனை இல்லாமல் உழைச்சி கொட்டுவா. அவள் வயசு பொண்ணுங்க யாராலையும் செய்ய முடியாத வேலையெல்லாம் அவள் ரொம்ப நல்லா பண்ணுவாள். அரிசி உளுந்து அரைக்கிறது, அது எவ்வளவு அரிசி உளுந்தா 4 படியாக இருந்தால் கூட அரைச்சி வச்சுருவா. அதே மாதிரி காவேரியிலேருந்து கையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம் தண்ணியை தூக்கிட்டு நிமிஷத்தில் எல்லார் வீட்லேயும் நிரப்பிடுவா. இந்த மாதிரி எல்லாம் அவள் பண்ணுவாள். அவள் அம்மா கூட வீட்டு வேலைக்கு தான் போவாள். எப்போ போவான்னா யார் வீட்டிலையாவது கல்யாணம், கார்த்திகை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான நாள்கள் அப்படின்னா அவள் அம்மா அங்கே போவாள். இவளும் கூட துணைக்கு போவாள். ஒரு 100 அப்பளமாவது போட்டு கொடுப்பாள். அந்த காலத்தில் அப்பளம் போடுறதெல்லாம் சாதாரண வேலை கிடையாது, இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. அப்பளம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு வேலை. அதெல்லாம் கூட அவள் தங்கம் அவங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுப்பா. 8 குடித்தனத்துக்கு நடுவில் தான் அவங்களோட வீடு இருந்தது. அதுக்கு வாடகை கொடுக்கறதுக்கே 2 பேரும் உழைக்கணுங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த நிலையில் தங்கத்தை கல்யாணம் பண்ணி கொடுத்து தானே ஆகணும். அதுக்காக தங்கத்துக்கு அவங்க அம்மா சீதம்மா அவள் ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கா. யார் அப்படின்னா கணேச கணபாடிகள்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் இந்த தங்கத்தோட அப்பாவும் ஒன்றா வேலை செஞ்சவங்க தான். 16 வருஷம் 2 பேரும் ஒன்றாவே வேலை பண்ணாங்க. ஆனால் கணேச பாடிகள் திடீர்னு அவரை காலம் தூக்கி விட்டுட்டுது. ரொம்ப பெரிய பணக்காரர் ஆகிட்டார். அவருக்கு இருந்த பொண்ணுங்களை எல்லாம் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. கடைசி பையன் மட்டும் இருக்கான். அவன் பேர் வைத்தி. ரொம்ப அசம்பந்தம், எப்போவுமே ஒரு அசட்டுக்கலை, காது வேற கேட்காது. இந்த பிள்ளைய தான் தன்னோட மகளுக்கு மருமகனாக அவள் அம்மா சீதம்மா முடிவு பண்ணி வச்சுருந்தா. அவன் என்ன பண்ணுவான்னா திண்ணையில் உட்காந்துக்கிட்டு வேதம் படிச்சுக்கிட்டு இருப்பான். தங்கம் இடுப்பில் குடத்தோட எல்லார் வீட்டுக்கும் வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாள். இங்கேயும் அங்கேயும் ஓடுவாள். ஆனால் அவளோட உடம்பும் நல்ல முரட்டு உடம்பு தான். தோற்றம் அப்படி அழகாக இருந்தால் கூட கொஞ்சம் முரட்டுத்தனமான தோற்றம் தான் அவளுக்கு. இவன் அவளை பார்த்து, இந்த வைத்தி இருக்கானே, அவன் அவளை பார்த்து தங்கமே, அசட்டு தங்கமே அப்படின்ட்டு சிரிப்பான். இவளுக்கு கோவம்னா கோவம் வரும், சில சமயம் அலட்சியமாக விடுவாள். பல சமயம் அவனை பார்த்து ஒரு பழிப்பு காட்டுறதுன்னு சொல்லுவோம்ல, வேன்னு அந்த மாதிரி ஒரு பழிப்பு காட்டிட்டு ஓடுவாள். இப்படியே இருக்குது. அந்த ஊரில் தாசில்தார் பரமேஸ்வர ஐயர் அப்படிங்கிறவர் ரிட்டையர்டாகி வந்திருக்காரு. அவரோட மனைவி ஞானாம்பாளுக்கு வீட்டு வேலையெல்லாம் தங்கம் தான் போய் செஞ்சு கொடுப்பா. காலையில் காவேரியிலேருந்து தண்ணி கொண்டாந்து ஊற்றுறது, தோசைக்கு அரைக்கிறது, இதை தவிர அவளுக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை ஞானத்துக்கு அப்படின்னா இவ தான் ஓடி போய் வேலை செஞ்சு கொடுப்பா. ஞானாம்பாளோட சேர்ந்து பல்லாங்குழி விளையாடுவா. இப்படி எல்லாத்துலேயும் உதவியாக இருக்கக்கூடியவ தான் தங்கம். அன்றைக்கி காலையில் ஒரு 10 மணி இருக்கும். தண்ணி குடத்தை கொண்டாந்து வச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த ஞானம்பாளோட பையன் அன்னைக்கு ராத்திரி தான் பட்டணத்துலேருந்து படிப்பை முடிச்சுட்டு ஊருக்கு வந்திருந்திருக்கான். அவரோட ஒரே பையன், தாசில்தாரோட ஒரே பையன்தான் சேதுராமன்.
மாடியிலேருந்து கீழே இறங்கி வரும்போது கையை வீசிக்கிட்டு தங்கம் வெளியில் வந்தால, ஏன்னா வேலையெல்லாம் முடிச்சிட்டா. ஒரே ஆனந்தத்தில் கையை வீசிக்கிட்டு வெளியில் வந்தால, டக்குன்னு அவன் மேலே மோதுற மாதிரி ஒரு நிலமை. நல்ல காலம், 2 பேரும் மோதிக்கவே இல்லை. உடனே இவ அந்த பட்டணத்துக்கார பொண்ணாக இருந்தால் சேதுராமன் என்ன பண்ணுவான், ஓ சாரி அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் இது கிராமம் தானே, அதனால் அவன் ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் பார்க்கல. யார் இந்த பொண்ணு அப்படின்னுட்டு அப்படியே ஒரு முறைச்சி பார்த்துட்டு போயிட்டான். சாயங்காலம் அவள் கல் உரலில் மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் கிணத்தாங்கரைக்கு வரான். அப்போ அவளை முறைச்சி பார்க்கல. காலையில் தான் முறைச்சி பார்த்தான் முட்டிக்க வரும்போது. இப்போ அவளை பார்த்து ஒரு மெல்ல ஒரு சிரிப்பு. அவளை ரொம்ப ஆச்சரியமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்கா இவ அப்படின்னு, நல்ல செழுமையாக இருக்காளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இப்படியே பார்க்குறதும் போகிறதுமா இருக்குது. ஒரு 4-5 நாள் ஆகிடுது. தங்கம் தண்ணி எடுத்துக்கிட்டு வரும்போது அவன் கேட்குறான், சேதுராமன், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீ காவேரியிலேருந்து தண்ணி தூக்கிட்டு வருவேன் அப்படின்னு கேட்குறான். அவள் 4 தடவை தூக்கிட்டு வருவா. ரொம்ப அவளுக்கு வெக்கமாக இருக்கு அவன் கேள்வி கேட்குறது. அதனால் ரொம்ப அப்படியும் எப்படியும் உடம்பை வளைச்சிக்கிட்டு 4 தடவை அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்லையே, எவ்வளோ ரூபா சம்பாதிப்ப நீ அப்படின்னு கேட்குறான். கணக்கு இல்லை, ஏதோ 8-10 வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறான். அவள் எல்லாரையும் நல்லா நிமிர்ந்து பார்ப்பா, நல்ல தைரியமாக பேசுவாள். ஆனால் அது என்னமோ சேதுராமனை மாத்திரம் அவளுக்கு நிமிர்ந்து பார்க்குறதுக்கு பிடிக்கவே இல்லை. அதாவது பிடிக்கலை அப்படிங்கிறத விட தைரியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவனை அப்பப்போ அவனை நினைக்கும்போது ஏதோ மனசுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. தினமும் சாயங்காலத்தில் அவள் வரும்போது காப்பி நேரமாக இருக்கும். சேதுராமன் என்ன பண்ணுவான், காப்பி கலந்து அவள் அம்மாக்கிட்ட சொல்லுவான். கலந்துக்கிட்டு இருக்கிற அவள் அம்மாக்கிட்ட சொல்லுவான். என்ன சொல்லுவான்னு தெரியாது. அந்த சமயத்துல எல்லாம் இவளுக்கும் காப்பி கிடைக்கும். சில சமயம் இவளை பார்த்து பரிகாசமாக பேசுவான். இந்த மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஒரு நாள் சாயங்காலம் இந்த ஞானாம்பாளும் பரமேஸ்வர ஐயரும் வீட்டில் இல்லை. புடவை வாங்கணும் அப்படின்ட்டு அவங்க டவுனுக்கு போயிட்டாங்க. தங்கத்துக்கு இந்த விஷயம் தெரியாது. அவள் வழக்கம் போல் சாயங்காலம் மாவு அரைக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு பார்க்குறா. அவளோட உடம்பே பதறுது. சேதுராமன் ஷர்ட்டோட கையிலையும் முதுகுலையும் நெருப்பு பற்றிக்கிட்டு எரியுது. அவனுக்கு நின்ன நிலையில் அதை அணைக்க பார்க்குறான். ஆனால் அணைக்க முடியல, எரிய தொடங்குது. உடனே இவன் என்ன பண்ணிட்டா, போய் அவன் என்ன பண்ணுறா, அவனை அப்படியே தரையில் படுங்க அப்படின்னு சொல்லி முதுகில் பிடிச்சிருக்கிற நெருப்பெல்லாம் அணைக்க பார்க்குறா. அவன் ஏன் அந்த வேலை பண்ணான்னா, அவங்க அம்மா அப்பா வீட்டிலேருந்து கடையிலேருந்து வரத்துக்கு நேரம் ஆகிடுது. அதனால் அவன் நம்மளே காப்பி போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுப்பில் கெட்டியில் வச்சு இறக்கும்போது தான் அவன் கையில் அந்த புடித்துணி பிடிச்சிருப்பான்ல, அந்த புடித்துணியில் நெருப்பு பிடிச்சி அது அவனோட சட்டையிலையும் முதுகுலையும் பிடிச்சிருச்சு. கீழே விழுந்து புரளணுங்கிற அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட அவனுக்கு வரவே இல்லை. தங்கம் ஓடி வர்றவ என்ன பண்ணுறா, நெருப்புன்னு கத்திக்கிட்டு தான் ஓடி வரா. அப்போ தான் அவன் சொல்கிறான், அம்மா டவுனுக்கு போயிருக்காங்க அப்படின்னுட்டு. திருப்பியும் அவள் அந்த முதுகில் இருக்கிறதெல்லாம் கையாலே கசக்கிடுவாங்க. நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா நெருப்பு பிடிச்ச பகுதியை பரபரன்னு கையால் கசக்கி எடுக்கிற மாதிரி அவள் அப்படியே கசக்கி அந்த இதை சரி பண்ணிவிட்டு அலமாரியிலேருந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த நெருப்பு பட்ட இடம் பூரா தடவி விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போன உடனே தூரத்தில் புடவை பட்டலத்தோடு வந்துக்கிட்டு இருக்கிற பரமேஸ்வர ஐயரும் ஞானாம்பாளும் பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு வேகமாக வரும்போது சுட்ட இடத்துல எரிச்சல் தாங்காமல் அவன் அப்படியே முனைகிட்டு இருக்கான். உடனே அவன் அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறான், அம்மா இன்றைக்கி மட்டும் தங்கம் அந்த சமயத்தில் வரலைன்னு வச்சுக்கோங்க, நான் இவ்வளோ நேரம் வெந்தே போயிருப்பேம்மா அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அவங்க அம்மா கோவம் வருது. ஏண்டா, நான் தான் 4 மணிக்கு காப்பி வேலைக்கு வந்துடுவேன், உனக்கு காப்பி போட்டு தரேன்னு சொன்னனே, என்ன அவசரம் உனக்கு அப்படின்னு கோபப்படுறா. உடனே சேதுராமன் சொல்கிறான், இல்லைம்மா நான் தான் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் போட போனேன், ஆனால் அது எப்படி ஆகும்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவன் சொல்கிறான். நல்ல காலம், அந்த நேரத்தில் அந்த பொண்ணு உதவுனாலே அதுவும் ஒரு வகையாக நல்லதாக தான் போச்சு அப்படின்னு பரமேஸ்வர ஐயர் சொல்லிவிட்டு டாக்டரை கூப்பிட்டாரு.
இதுக்கு பிறகு தங்கத்துக்கு அந்த வீட்டில் கொஞ்சம் மதிப்பு மரியாதையும் கொஞ்சம் கூட ஆரம்பிச்சது. ஒவ்வொருத்தருமே அவளை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. நீ ரொம்ப புத்திசாலிம்மா, உனக்கு தோன்றிய யோசனை கூட எனக்கு தோணலை பாரு அப்படின்னு சொல்லும்போது சேதுராமன் சொல்கிறான். அது மாதிரி சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப இன்பக் கடல்லையே குளித்த மாதிரி இருக்குது. அந்த நிலையில் ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க. கொஞ்ச நாளில் அவனோட காயம்லாம் சரியாயிட்டுது. தங்கம் நேராக அதே மாதிரி வேலை செய்கிறதுக்கு வீட்டுக்குள்ளார வரும்போது இந்த சேதுராமனுக்கும் ஞானாம்பாளுக்கும் பேச்சு குரல் கேட்குது. ஏதோ ரெண்டு பேரும் ரொம்ப காரசாரமாக பேசிக்கிற மாதிரி இருக்குது. உடனே என்ன அது அப்படின்னு தற்செயலாக தான் அவள் கவனிக்கிறான். கவனிக்கும்போது ஞானாம்பாள் சொல்கிறா, ஏண்டா சேது, கல்யாணம் கூட நாமே பண்ணிக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணையாக போயும் நீ போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ற. ஏண்டா உன்னோட புத்தி இப்படி போகுது? அப்பா காதில் விழுந்து அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது தங்கத்துக்கு என்ன நினைப்பு வருதுன்னா, தன்னை பற்றி தான் பேசிக்கிறாங்க போல் அப்படின்னு அவளோட மனசு ரொம்ப குதூகலமாயிடுது. உடனே சேதுராமன் சொல்கிறான், அப்பா காதுக்கு படுறது என்னம்மா, நானே அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவருக்கு சம்மதம் தான். உன் ஒரே ஒரு பிள்ளைய நீ இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீ அவளை நீ மாட்டு பண்ணால் ஏற்றுக்க தான் வேணும். என்னோட மனசு இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் மாறவே மாறாது அப்படின்னு சேதுராமன் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான். பரமேஸ்வர ஐயரும் அந்த பக்கத்தில் இறங்கி வர்றாரு. வந்த உடனே அந்த பேசலான்னு நினைக்கிற நேரம் தங்கமும் டக்குன்னு உள்ளே வந்துடுறான். வந்த உடனே ஞானாம்பாள் என்ன பண்ணுறா, தங்கம் இன்றைக்கி நான் தோசைக்கு ஊற வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, அப்போ நான் போட்டுமாம்மா அப்படின்னு தங்கம் கேட்டோன்னு போ அப்படின்னு சொல்கிறவ, சரி நாளைக்கு உங்கள் அம்மாவை நான் வர சொன்னேன்னு வர சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். சரிம்மா என்று சொல்லிட்டு தங்கம் ஓடுறா. ஓடும்போதே வீட்டுக்குள்ளே போய் ரொம்ப ஆனந்தமாக, அம்மா தாசில்தாராத்து மாமி நாளைக்கு ஒன்று வர சொன்னா அப்படின்னு சொல்கிறா. எதுக்கு அப்படின்னு சீதம்மாள் கேட்டோடனே, அதென்னமோ எனக்கு என்னம்மா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிச்சுக்கிட்டே ஓடுறா. ஆனால் அவளோட மனசு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுது. அடுத்த நாள் தாசில்தார் வீட்டுக்கு போகிறா. போன உடனே என்ன ஆச்சோ ஏது ஆச்சோ அப்படின்னு அந்த தங்கம் நினச்சிக்கிட்டே இருக்கா. ஆனால் அன்னைக்கு ஞானாம்பாள் தான் மாவு அரைக்க வேண்டான்னு சொல்லிட்டாளே, ஏன் ஆனால் அம்மாவை மாத்திரம் வர சொன்னா அப்படின்னு இவளுக்கு புரியலை. ஆனாலும் மனசுக்குள்ளார ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும், தன்னோட அம்மா ஏதோ ஒன்று சொல்ல போகிறா கேட்க போகிறாங்கிற ஒரு எண்ணமும் அவளோட மனசில் ஒரு பெரிய சிந்தனையை தூண்டி விடுது. அந்த சமயத்தில் தங்கம் வாசப்படியில் அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது இவ சொல்கிறா, சீதம்மாள் சொல்கிறா, அவங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் குடியிருந்த செல்லத்துக்கிட்ட சொல்கிறா, கேட்டியா செல்லம், காலம் ரொம்ப தான் கெட்டு போச்சு. இந்த தாசில்தார் வீட்டு பையன் இருக்கானே, பட்டணத்தில் யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை பார்த்துட்டு அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறானா. இவங்களோட அந்தஸ்துக்கும் அவளோட அந்தஸ்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதான். ஏக அமக்களும் அவங்க வீட்டில் என்ன முறுக்கு சுத்த தான் கூப்பிட்டுருந்தா ஞானாம்பா. பாவம் சாது, கொள்ளை ஆசை அவளுக்கு. என்கிட்ட கண்ணீர் விட்டு அழறா. என்ன பண்ணுறது, இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படி தான் அப்படின்னு இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டாளாம். அவளோட அம்மாவும் அப்பாவும் ஞானாம்பாளும் அந்த தாசில்தாரும் சரின்னு சொல்லிட்டாராம் அப்படின்னு சீதம்மாள் பக்கத்து வீட்டில் குடியிருந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறத கேட்ட உடனே தங்கத்துக்கு தலை கிடுகிடுன்னு சுற்றுது. அப்படியே ஏன் இப்படி இந்த உலகம் ஏன் இப்படி நடந்துக்குது அப்படின்னு அவளுக்கு தோணுது. என்ன பண்ணுறது, ஏழை பொண்ணு தானே அவளால் என்ன பண்ண முடியும், இப்படி மட்டும் யோசிக்க மட்டும்தான் முடியும். கல்யாண நாள் வந்துடுது, நாதஸ்வர ஓசை கேட்குது. சாயங்காலம் 6 மணி ஆச்சு, நல்ல வெளிச்சம். 7 மணிக்கு உள்ள முகூர்த்தம். காசி யாத்திரை வருவார் மாப்பிள்ளை. சரி போய் பார்த்துட்டு தான் வருவோமே, அந்த பொண்ணு எப்படி தான் இருக்கான்னு நமக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு தங்கத்துக்கு தோணுது. சரின்னு போய் நல்லா முகத்தை எல்லாம் நல்லா கழுவிக்கிட்டு மனசுக்குள்ளார இருந்த அந்த உணர்ச்சி எல்லாம் உருகி அப்படியே கண்ணில் கண்ணீராக வழியுது. எல்லாத்தையும் அழுத்தி தொடச்சி முகத்தை சுத்தப்படுத்தி
நெத்தியில் ஒரு அழகாக ஒரு பொட்டு ஒன்று வச்சுக்கிட்டு தலையை சீவிக்கிட்டு அந்த பண்ணையார் வீட்டில் கொடுத்த சாயம் போன பட்டு பாவாடையை கட்டிக்கிட்டு தாவணியை போட்டுக்கிட்டு கல்யாண வீட்டை நோக்கி போகிறாள். அவள் வாசப்படி வழியாக போகல. ஏன்னா வாசப்படி வழியாக போனால் ஏகப்பட்ட அலங்காரங்கள்லாம் செஞ்சவங்கள்லாம் முன்னால் உட்காந்துருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, குதூகலம் அதெல்லாம் இருக்கும். நாம் தான் வறுமையின் சின்னமாகவே இருக்கமே, நம்ம எப்படி முன்வாசல் வழியாக போகிறது அப்படின்ட்டு கொல்லை பக்கத்து வழியாக உள்ளார போகிறா. பார்த்தா அந்த தாசில்தார் வீட்டு மாமி நல்ல ஜருக புடவை, தலை நிறைய பூ, தங்கத்தை பார்த்த உடனே, ஏண்டி தங்கம் எட்டியே பார்க்காம இருந்துட்ட, ஆற்று பொண்ணு போல் பழகிட்டு இப்படி ஒரேடியாக வராமல் இருந்துட்டேடி, போ அந்த அறையில் உனக்கு ஒரு புடவை எடுத்து வச்சுருக்கேன், எடுத்து கட்டிக்க. இட்லி காப்பியெல்லாம் சாப்பிட்டியா, யார் வந்தா, யார் போனா, யார் காப்பி சாப்பிட்டா, எல்லாத்தையும் நீ தாண்டி கொஞ்சம் கவனிச்சுக்கணும். நேற்று கூட சேது கேட்டான், எங்கே தங்கத்தை காணும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே போகிறான். அதுக்குள்ளே யாரோ கூப்பிட்ட உடனே எட்டி பார்க்குறா. இவ பார்த்தா அந்த காசி யாத்திரை போயிட்ட மாப்பிள்ளை திரும்பி பொண்ணோட ஊஞ்சலில் உட்காந்துருக்கா. தங்கம் என்ன பண்ணுறா, மெதுவாக அந்த கூட்டத்தை உள்ளார நுழைஞ்சி அப்படியே அந்த காட்சியை பார்க்குறா. அப்பா, அந்த பொண்ணு என்ன அழகு, சந்தனம் மாதிரி அவளோட மேனியில் ஜருக போட்ட நீல பட்டு புடவை, சுருட்டையாக அழகான அவளோட கூந்தல் நல்ல பின்னி தொங்க விட்டுருக்கா. மகிழ்ச்சி, அவள் உடம்பு பூரா, அவள் முகம் பூரா, அவள் உதடு பூரா மகிழ்ச்சி. இந்த சபையில் நாம் உட்கார்ந்துருக்கோங்கிற நினைப்பு கூட இல்லாமல் சேதுராமன் திரும்ப அந்த பொண்ணையே பார்த்து ஒரே பெருமிதத்தோடு உட்காந்துருக்கான். தங்கத்தோட கால் அப்படியே துவழுது. அப்படியே பார்க்கும்போது அந்த செவிட்டு வைத்தி இருந்தான் பாருங்க, அவன் என்ன பண்ணுறான், கையில் ஒரு விசிறியை வச்சுக்கிட்டு ஓடி வர்றவன் இவளை பார்த்துட்டு, அசட்டு தங்கம் வழியை விடாண்டி அப்படின்னு அவளை பிடிச்சி தள்ளிக்கிட்டு உள்ளே நுழைஞ்சு போகிறான். இவன் எப்போதும் சொல்கிற மாதிரி, போ செவிட்டு வைத்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு அவள் வாய் வருது, ஆனால் அவள் சொல்லலை. ஏன்னா அவன் தானே அவளோட மாப்பிள்ளை, அவள் அதை சொல்லலை. ஓட்டம் நடைமா வீட்டுக்கு ஓடி வர்றா. கதவை திறந்து அந்த கண்ணாடியில் தன்னோட முகத்தை பார்க்குறான். ஒரே துக்கம், அழுக, அவன் நெஞ்சம் அப்படியே பிளந்துக்குது. அங்கே அந்த கண்ணாடி ரசம் போய் இவளோட முகத்தையும் அப்படி தான் காட்டுது. அங்கேயே உட்காந்து அவளோட மன சுமை தீர்ற வரைக்கும் அழுகுறான். இதுதான் அந்த கதை. இப்படி தான் வறுமையில் இருக்கக்கூடியவர்கள், கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள், இவங்கள்லாம் நினச்சதை அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஒரு இளம்பெண்ணின் திருமணம் எப்படி இருக்கணும்னு அவன் நினைக்கிறா. ஆனால் எப்படி அவளுடைய வாழ்க்கை அமையப்போகிறது அப்படிங்கிறதையெல்லாம் யோசிக்கக்கூடிய, இது யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு கதை தான். இந்த யதார்த்தமான ஒரு கதையை ரொம்ப அழகாக ராஜம் கிருஷ்ணன் அவங்க சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கதை கேளுங்க. நிறைய நல்ல கதைகள்லாம் உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து கேளுங்க. வாழ்க வளமுடன். இந்த கதையை பற்றி ஏதாவது கருத்துகள் இருந்தது அப்படின்னா இங்கே அந்த கருத்துகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ரொம்ப மகிழ்ச்சி.